2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் தங்கள் வாகனங்களை டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள பார்க்கிங் அங்கு விட்டு நம்முடைய தேர்வாவணைக்கு ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம். தங்கள் வாகனங்களை ஒதுக்குப்புறமாக வைத்து நல்ல ஆதரவை தருமாறு காவல்துறை உத்தரவின் பேரில் தாங்கள் உடனிருந்து தங்கள் விழா போல் தங்கள் வீடு குடும்ப விழா போல் இந்த அங்காளம் திருவிழாவை நடத்தி தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தேர்வாணி புறப்பட உள்ளது. அனைத்து தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் கூட்டத்தில் குழந்தைகளை பாதுகாப்போடு வைத்துக் கொள்ளும்படி காவல்துறை அறிவிப்பின் பேரில் தங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். நன்றி, வணக்கம். சங்கரநாயர் சிறையில் வைத்து விட்டார். பிடித்துக் கொள்ளவே ஆகார இடுவதற்கு வழி இல்லாமல் கரபிடித்த கவாலனை கண்ணினியும் கரத்தில் தாங்கிக் கொண்டாய். அகிலமெல்லாம் அழிந்தழிந்து மயானத்தில் மாநில எலும்பெல்லாம் மலமளவென்று தின்று பசியாறி நின்றாய். மகிமை பெற்ற மேல் மலையுருவாள் நாங்கள் அவன் செல்வமையா பட்டணத்தே அவாரி உலகிட்டவாளா காராளம் பட்டணத்தே கருவருக்கு பெண் பிறந்தா வல்லாள பட்டணத்துக்கு ஏன் போனவன் எதுக்கு போனா? அந்த தபரிஷி தூர்வாசர் கொடுத்த சாபம் ஈசன் பித்து பிடித்து குழலை வனம் கடந்து வைத்தியக்காரர். அப்படி பித்து வெறி கொண்டு என்ன செய்கிறாள்? தாயாகப்பட்டவள் பெருமனுக்கும் 5 முகம், உமா மகேஸ்வரன் பரமசிவனுக்கு 5 முகம். அப்படி இருக்கும் பொழுது உமா மகேஸ்வரன் சதாசிவன் பரமசிவன் படியலக்க செல்கிறார். அப்படி படியலக்க செல்லும் பொழுது பார்த்தான். யாரு? இப்ப 4 முகம், அப்ப 5 முகம் வருது. 4 முகம் சொல்லக்கூடிய அங்கிருந்து கையில் நோக்கி பாட்டி வீட்டுக்கு வரார். அப்படி வரும் பொழுது என் தாயாராகிய பார்வதி என்ன நினைத்தாள்? 5 முகம் இருப்பதால் தன்னுடைய பதி யாரே ஆளாள வந்த ஈசன் நீலகண்டன் அவர்தான் என்று பாத பூஜை செய்து பணிவிடைகளை செய்கிறார். பெருமனாகப்பட்டவன் கல் போன்று விட்டான். பாட்டு நான் வருகிறேன், தாத்தா இல்லைன்னு சொல்லல. ஆகவே ஈசனாகப்பட்ட எறும்பு 84,000 ஜீவாத்மருக்கு படியிழந்து திரும்பி விட்டார். எங்க திரும்பினாரு? எங்க திரும்பினாரு? கைலாயம். அப்படி கைலாயம் திரும்பும் பொழுது பார்த்தான் ஈசன். என்னடா நம்ம இருக்கிறோம், பாத பூஜை யாருக்கு பண்ணன? ஈசனுக்கு கோபம் வருது. வந்த உடனே என்ன செய்கிறார்? அம்மா மகேஸ்வரன், அம்மா பார்வதி, என்ன காரியம் செய்கிறாய்? யார்? சுவாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. யார் வந்தாங்க, யார் தெரியல. நீங்கள் என்றுதான் நான் பாதங்களை பணிவிடை செய்தேன். ஆகவே இப்பொழுதே அந்த பெண்ணுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை பறித்து கொண்டு வர வேண்டும் சொன்னார். ஆளை
ஆளாள கொண்ட ஈசன் நீலகண்டன் எங்க போறாரு? வெள்ளப்பூ ரவி ஏறி விதிப்பட்டு வாழறையா என்ன பண்ணாரு? ஓட்டம் பெருநடையா ஓடுறாரு. அவர் முன்னே ஓட, ஈஸ்வரன் பின்னே ஓட, அதன் பிறகு பெருமனை பிடித்து தன் கரத்தால் அந்த பெருமுடைய சிரத்தை அறுத்தார். அந்த பெருமுடைய சிரத்தை அறுத்த உடனே என்ன ஆனது? பெருமதோஷம். யாருக்கு? பெருமா பெருமனை நோக்கி ஓடி சென்றபோது பெருமனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளி விட்டார். கிள்ளிய சிரமாகப்பட்டு பெருமதோஷம் பிடித்து பெருமனுடைய கரத்தை விட்டு அப்பொழுது என்ன கொண்டல்லவோ அப்படியாகத்தான் பெருமனுடைய சிரத்தை வந்தவுடனே வித்துக் கொண்டு எங்க போறார்? நானே வேறு சுடல எங்க போனார்? அவர் பைக்கு பார்த்தால் யாரு? தாயாராகிய பார்வதி. என்ன பார்த்தார்? தவறில்லையா தூர்வாசல் சாபத்தால் அம்மா சங்கரனாயும் செய்து கொள்விட்டார். சிவகரத்தை பிரித்துக் கொள்ளவே ஆகார் இடுவதற்கு வழி இல்லாமல் நீதியெல்லாம் வளைந்தெழுந்து வேந்தர் உடல் விழுந்து நிற்க நம் கரம் பிடித்த கபாலத்தை சாபத்தால் சங்கரனாய் சிவங்கரத்தை பிடித்துக் கொள்ளவே ஆகாறு இடுவதற்கு வழி இல்லாமல் வீதியெல்லாம் மறைந்தெழுந்து வேந்தன் உடல் வெறுந்து நிற்க கணவன் கரம் பிடித்த கபாலத்தை கண்ணி நீயும் உதரத்தில் தாய்ந்து கொண்டார். இந்த சிம்மசிரம் இந்த ஈஸ்வருடைய கரத்தை பிடித்து ஓடுறா. அம்மா பாக்குறா அங்காள் அப்படி பிடிக்கும் பொழுது என்ன செய்கிறாள்? எங்க போறாங்க? அந்த வைகுந்தம் தந்தை அடி அண்ணன் கண்ணன் ஆதி மூலன் என்று சொல்லக்கூடிய பகவானோட போறார். பகவானோட போகும்போது என்ன நடக்குது? அம்மா தாயே பார்வதி அந்த அப்படி அந்த பரமேஸ்வரன் பெருமனுடைய சிரத்தை
மேல போனாலும் பூமி தாங்காது. ஆகவே அண்ணன் பெருமாள் கண்ணன் மாயன் சொல்லிடுறார். என்ன சொல்றாரு? அம்மா என்னால முடியாது. உங்க ஆண்டி யாரு? லட்சுமி தேவி. லட்சுமி அப்படி லட்சுமி தேவி அழைத்து தாயே கண்டா அப்படி லட்சுமி அழைத்து பொண்ணு விட்டால் அந்த பொண்ணுக்கு ரெடியாக வருவாள். லட்சுமி அந்த பொண்ணு விட போறா. ஆயத்தை விடும்போது மண்டையோடு என்ன பார்த்தா பொறி இருக்குவா அவ்வளோ இருக்குதா அப்படி ஆடு வாய் திறக்கு வருது. வரும் பொழுது லட்சுமி தேவி அந்த பொறி கடலை அவள் கடலை பல தானியங்களையும் பல பொருட்களையும் அங்க இறக்கிறார். அது எங்க போது லட்சுமி இறக்கும் போது தாயாராகிய பார்வதி அப்ப எங்க பொறுக்கிறார்? செம்படவர் பர்வதராஜின் இமையவளாகிய அம்மாடி பராபரமான முத்தி. அப்படி பர்வதராஜன் யாரியா? பர்வத குலம். அப்படி பர்வதராஜன் இமையவளாகிய பராபரமான முத்தி. பரமனை எதிர்த்திட தக்கனுடைய யாகத்தில் அம்மாடி பிறந்து வந்த முத்தி. பக்தனால் துர்வாசர் முனிசாபத்தால் பகவான் பிறந்த முத்தி. பல குழலை அடிய வண்டிய பாவாடை பக்கத்தில் வைக்க அந்த பழங்களும் துதித்திர மலையனூர் ஏரியில் பஞ்சவர் நாகமுத்து பண்பான ராயபுரி சூளைமான அம்மனை பதினாடு நாகமுத்து. அப்படியாகத்தான் அந்த அவள் பொறிகளை இணைக்கும் போது அந்த பெருமைய திறமாப்பட்டது. வாயை திறந்து கொண்டு அப்படியே இருந்தது. அப்படி தவறி கீழே விழுந்தால் திருமதோஷம். அப்படி சொல்ல திருமணுக்கும் பித்துவை சுடலை மனம் எல்லாம் காடு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? இவர் எப்படி இது பண்றது? அப்படியே கிட்ட போயிட்டு ஈசனை பார்த்து தன் வசிப்படுத்துறார். அப்பதான் என்ன பண்றாரு? அவருக்கே தெரியாது, ஈசனுக்கே தெரியாது. அவர் கோபப்பட்டு என்ன பண்ணாரு? கொண்டாடி சொன்னாலும் தப்புட்டாரு. கலைஞர் அந்த பெருமதோஷம் தலையை பிடிச்சி அப்பதான் சோதனம் உள்ள காடு மாடெல்லாம் சுற்றுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அம்மா பட்ட கண்ணுடைய கண்டு போகிறார். அந்த அவள் பொறி கடலை மாமிசம் எலும்பு அதெல்லாம் போடும்போது அந்த பெருமனுடைய சிரமப்பட்டது ஐயன் ஈஸ்வருடைய கருத்தில் இருந்து தாயாருடைய கருத்துக்கு வந்தது. அங்க போய் இங்க வந்து கேட்காரா காடு மேடு சுழலையாடினாள்